آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அருமைக்குரியவர்களே, தொடராக வார வாரம் சஹாபாக்கள் வரலாற்று பகுதியில் உம்மஹாத்துல் முஃமினீன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள், மூமின்களின் தாய்மார்கள் என்கிற பகுதியினூடாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களை சுருக்கமாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான மிக முக்கியமான மனைவிமார்களில் ஒன்றான உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சார்ந்து ஒரு சில விடயங்களை சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சஹாபாக்களுடைய, குறிப்பாக நபிகளாரோடு நெருக்கமாக இருந்த நபிகளாருடைய மனைவிமார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் பல பாடங்களையும் படிப்பினைகளையும் வைத்திருக்கிறார். மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதாக இருக்கலாம், பெண்களாக இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவைகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் இந்த உலகத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனவே குறிப்பாக முழுமையாக எங்களுக்கு அதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட மனித சமுதாயத்துக்கு, குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு, அதிலும் பெண்களுக்கு தேவையான ஒரு சில அடிப்படைகளை, இந்த மார்க்க நடைமுறைகள், மார்க்கத்தில் ஒரு பெண்ணுடைய வகிபாகம் எவ்வாறு இருக்க வேண்டும், இவைகளை குறைஞ்சபட்சம் சுருக்கமாக அதை புரிந்து கொள்ள வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையில் அதை எடுத்து நடக்க வேண்டும் என்கிற ஒரு சிறிய பகுதியோடு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா பொறுத்தமட்டில் அவர்களுடைய முழுமையான பெயர் ரம்லத் பின் அபி சுஃபியான் ஸஹர் இப்னு ஹர்ப் என்பதுதான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹுடைய முழுமையான பெயராக இருக்கிறது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தையை பொறுத்தமட்டில் அபு சுஃபியான், எங்களுக்கு தெரியும், குறைஷிகளின் மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவராக இருந்தார். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய விரோதியாகவும் இருந்தார். அவருடைய பிள்ளைதான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த பெண்மணிக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த பெண்களிலே மிக நெருக்கமான உறவுக்கார பெண்மணியாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த ஹிஜ்ரத், மக்காவிலிருந்து மதீனாக்கு வருகின்ற அந்த மாபெரும் அந்த ஹிஜ்ரத் பயணத்துக்கு 30 வருடங்களுக்கு முன்னால் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா பிரிந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த பெண்மணி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கக்கூடிய இன்னுமொரு சிறப்பு இயல்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் மரம் முடிக்கிற நேரம் அதிகமாக மகர் நன்கொடை கொடுத்த பெண்மணியாகவும் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். அதே போல உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா 2 ஹிஜ்ரத்துக்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். 2 ஹிஜ்ரத்துக்களிலும் கலந்து கொண்ட ஒரு பெண்மணியாக இருக்கிறார்கள். அதே போன்று ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணியாகவும் இருக்கிறார். எனக்கு தெரியும், இஸ்லாமிய ஆரம்ப கால வரலாற்றில் மிக கடுமையான சூழலை முஸ்லிம்கள் சந்தித்தார்கள். அல்லாஹுடைய தூதரும் சஹாபாக்களும் சந்தித்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஹபஷாக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் ஆரம்ப காலத்தில் ஹிஜ்ரத் செய்த பெண்மணிகளில் ஹபஷாவுக்கும் ஹிஜ்ரத் செய்த பெண்மணியாக இருக்கிறார். இந்த மாதிரி ஹபஷாக்கு ஹிஜ்ரத் செய்யற நேரம் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு கேட்டா, இவருடைய, அதாவது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு முதலாவது கணவராக இருந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஷ் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் இஸ்லாத்துல தான் இருந்தார். அவரும் ஹிஜ்ரத் வராரு ஹபஷாக்கு. ஆனால் அந்த ஹபஷாக்கு வந்த பின்னால நஸ்ரானியாக கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறுகிறார். அந்த மதத்திலே அவர் மரணிக்கும் செய்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா பொறுமையோடு இருக்கிறாங்க. இந்த பெரிய கவலையோடும் மார்க்கத்தில் உறுதியோடும் பொறுமையோடும்
இருக்கிற அந்த சூழலை, சந்தர்ப்பங்களை, பல அறிவிப்புகளை நான் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா அப்படி அந்த பெண்மணியை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சோதிக்கிறார். அதுக்கு பின்னால அல்லாஹு தாலா அதற்கு பிரதி உபகாரமாக அல்லாஹு தாலா நபிகளாரை திருமணம் முடிக்க வைக்கிறான். கணவராக அல்லாஹ் மனிதர்களிலே சிறந்த மனிதர், நபிமார்களிலே சிறந்த நபி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு அல்லாஹு தாலா ஒரு நாட்டத்தை வைத்திருக்கிறான். இந்த செய்தியை அப்ஹரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவன் மூலமாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா இந்த செய்தியை கேட்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் இந்த மாதிரி நன்மாரையும் சொல்லி இருக்கிறாங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிப்பதற்கு அல்லாஹுடைய தூதருடைய அந்த செய்தியை கேட்ட உடனே அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இந்த சந்தோஷத்தை பார்த்த அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவர்களிடத்துல இருந்த அந்த காப்பு வளையல், 2 வளையல்களையும் மோதிரத்தையும் அன்பளிப்பு செய்கிறார். அதே நேரத்துல இன்னும் சில அறிவிப்புகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த பெண்மணி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சில நேரங்கள்ல கனவு கண்டிருக்கிறாங்களா, அவர்களை இந்த மனித சமூகம் யா உம்முல் முஃமினீன் என்று அவர்களை அழைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி கனவுகளை கண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த கனவை உறுதிப்படுத்தி இருக்கிறான், நிஜமாக ஆக்கியிருக்கிறான். இன்றைக்கும் அந்த பெண்மணியுடைய பெயரை சொல்லுகின்ற பொழுது உம்முல் முஃமினீன் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அதே நேரத்தில் இந்த திருமணம் ஹபஷி நாட்டு மன்னன் அவர்கள் நடத்தி வைக்கிறார். அவர்தான் 400 தீனார் மகர் நன்கொடையும் கொடுக்கிறார். இது எங்க நடக்குதுன்னு கேட்டா, ஹபஷால தான் திருமணம் நடக்கிறது. அல்லாஹுடைய தூதர் அங்கு ஒரு சஹாபாக்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையான சஹாபாக்கள் வந்து இருக்கிறார்கள். அப்போ உம்முல் முஃமினீன் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா கைபருடைய வெற்றிக்கு பின்னால திரும்ப மதீனாக்கு வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதரை அதிகமாக நேசித்த பெண்மணி, அல்லாஹுடைய தூதரோடு நெருக்கமாகவும் என்றைக்கும் அல்லாஹுடைய தூதரை விட்டுக் கொடுக்காத, அல்லாஹுடைய தூதரின் அவ்வளவு பெரிய மரியாதையோடு இருந்த ஒரு பெண்மணியாகவும் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். அதற்கு ஒரு சாட்சி என்னவென்று சொன்னால், இவருடைய தந்தை, அதாவது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அபூ சுஃபியான் காஃபிராக இருக்கிறார், முஷ்ரிக்காக இருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் இவர் அல்லாஹுடைய தூதரை சந்திப்பதற்கு வருகிற பொழுது, இவர் அல்லாஹுடைய தூதர் உட்காருகிற அல்லது அங்கு உறங்குகின்ற அந்த விரிப்பில் உட்கார்வதற்கு முயற்சி பண்ணுகின்றார். உடனே உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தந்தை என்றும் பார்க்காமல் அதை தடுக்கிறார்கள். தடுத்த உடனே அவர் கேட்கிறாரு, இந்த ஃபிராஸில், இந்த விரிப்பில் நான் உட்கார்வதற்கு தகுதி இல்லையா, அல்லது இந்த விரிப்பு எனக்கு தகுதி இல்லையா, அந்த மாதிரி கேட்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்காரக்கூடிய, அமரக்கூடிய இடம். நீங்க ஒரு முஷ்ரிக்காக இருக்கிறீங்க, ஒரு இணை வைக்கக்கூடிய மனிதனாக நஜீஸாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இதுல உட்கார முடியாது என்கிற தைரியத்தோடும் அற்புதமான பதிலை சொன்னார்கள். இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ள அந்த அன்பையும், அவர் மீது உள்ள மரியாதையும், இஸ்லாத்தின் மீது உள்ள பற்றையும் எடுத்து காட்டக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால் இந்த உலகத்துடைய ஆசை, உலகத்துடைய செல்வங்கள், சொத்துக்கள் எல்லாம் விட்டுவிட்டு, அதாவது வணக்க வழிபாட்டிலும் நன்மையான காரியங்கள் செய்வதிலும் நல்ல பண்பாட்டிலும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இதற்கு பல சான்றுகள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உம்முல் முஃமினீன் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கிற பொழுது, அதாவது ஹிஜ்ரி 44வது வருடம் உமையாக்குடைய ஆட்சி, அதிலும் குறிப்பாக முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது யாருன்னு கேட்டா இந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர், இவர் தான் ஆட்சி செய்கிறார். இந்த ஆட்சி காலத்துல 44வது வருடம் ஹிஜ்ரி ஆண்டு அந்த நேரத்தில் மரணத்தை தழுவுகின்றார். இவர்களை அதாவது மதீனாவில் ஜனாசா தொழுவிக்கப்பட்டு மதீனாவில் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் சுருக்கமாக பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வாறான செய்திகள் நம்முடைய வாழ்க்கைக்கு
படிப்பினைகளை பிரயோசனங்களை தர வேண்டும். அப்படியான சஹாபாக்கள், உம்மஹாத்துல் முஃமின்கள் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து அல்லாஹு தாலா படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அதில் இருக்கக்கூடிய பாடங்களை எடுத்து வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய பக்குவத்தையும் அல்லாஹு தாலா நமக்கு தர வேண்டும் என்கிற செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.